ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிசி ஆர்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் சின்ன மீன் எடுத்து பொரிச்சிருக்கேன். நீங்கள் எந்த மீனாக இருந்தாலும் இப்போ செய்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா அந்த மீனில் நல்லா மசாலா கோட்டாகி நல்லா வரும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் மீன் வறுவல் செய்கிறதுக்கு இந்த ராம்பாறை மீன் தான் எடுத்திருக்கோம். இதை நல்லா கழுவி வச்சுருக்கோம். இதுக்கு தேவையான மசாலாவை பார்க்கலாம். இப்போ மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கோம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கோம். இதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய உப்பு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் 2 டீஸ்பூன் இதில் எண்ணெயும் ஊற்றிக்கலாம். எண்ணெயை ஊற்றி நல்லா இதை பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம 1/2 லெமன் எடுத்து இதில் புழிஞ்சிக்கலாம். கொஞ்சமாக புழிஞ்சிக்கலாம். புழிஞ்சிட்டு நல்லா மசாலாலாம் நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் வேணும்னா கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீனை இதில் எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நம்ம பெரட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மீன் நல்லா பெரட்டியாச்சு. இதை ஒரு 1/2 hour நம்ம மூடி போட்டு ஊற வைக்கலாம். அதுக்கப்புறம் பொரிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்கிற மீனை ஒன்று ஒன்று போடலாம். இப்போ நம்ம மீன் எல்லாம் எண்ணெயில் போட்டாச்சு. கொஞ்சம் நேரம் ஒன் சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போடலாம். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் வேகிறதுக்கு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக விடலாம். ஃபுல்லாக வச்சா தீஞ்சிரும். நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக விடுவோம் மீனை. இப்போ நம்ம போட்ட மீன் ஒரு சைடு வெந்துருச்சு. நம்ம இப்போ மீனை திருப்பி போட்டுக்கலாம். எல்லா மீனையும் இப்போ நம்ம மீனெல்லாம் திருப்பி போட்டாச்சு. இதுக்கு மேலே நம்ம கொஞ்சோண்டு கருவேப்பிலை தழை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை தழை போட்டு பொரிக்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும்.
இப்போ வந்து நம்ம மீன் வறுத்தாச்சு. நம்ம மீனெல்லாம் எடுத்துக்கலாம். நம்ம போட்டிருக்க மசாலாலாம் நல்லா மீனில் ஒட்டி வந்திருக்கு பிரியாமல். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி மீன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.